ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, மண்டே எதுவும் அந்த வீடியோ எடுத்திருந்தாங்க. எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்க. வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். பாப்பாவும் தம்பி வந்து மண்டேலேருந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. சிபிஎஸ்சி பொறுத்தளவுக்கு இந்த ஏப்ரல்லேருந்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றனால இப்போ வந்து பிள்ளைங்க 2 பேருமே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி நெக்ஸ்ட் இயருக்கு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஏதாச்சும் ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தேங்காய் பால் சாதம், அது கூட வந்து உருளைக்கிழங்கு செஞ்சு தரேன் அப்படின்னு. உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு வந்து மசாலா மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். பட் வந்து பிள்ளைங்க வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து தேங்காய் பால் சாதம் மட்டும் ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சுங்க. மகிழினிக்கு ஒரே கம்ப்ளைண்ட்டுங்க. எந்திரிச்சதுலேருந்து நான் அடுத்த கிளாஸ் போயிட்டேன்னு சொல்கிறேன், ஆனால் யூனிஃபார்ம் இன்னும் எனக்கு வாங்கி தராமையே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா. பாப்பா நீ வந்து இன்னும் புக்ஸ் எல்லாம் வாங்கலை, இப்போதைக்கு சும்மா வந்து கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்புனேன். அவங்க அண்ணா வந்து யூனிஃபார்ம் போட்டிருக்கானாம்மா, எனக்கு மட்டும் யூனிஃபார்ம் கொடுக்கல, ஷூ கொடுக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டுங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டேன், ஸோ இனிமேலாச்சும் பாடி. பாப்பா எல்கேஜி போயிட்டீங்களா? போகலாமா? சரி வாங்க போகலாம். நீ வான் வரல. பிள்ளைங்களே ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருந்த என்னோட எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு மகிழினி கிட்ஸ் சார் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். மணி சடனாக கால் பண்ணி என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். ஏன்னா நாள் போகையில் வந்து பைக்கில் போகல, பஸ்ஸில் வந்து இங்கே வீட்டுக்கிட்ட இருந்தே ஏறிட்டார். ஸோ அதனால் அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நான் போயிட்டுருக்கேன். பிக்கப் பண்ண வந்திருக்கேங்க. ஒரு ஆள் கொண்டு வந்து இறக்கி விட கூப்பிட்டு வர. என்ன நீ என்ன சின்ன பையனா? நைட் ஷூட்டு வீடியோவிலே கரெக்டாக லான்ச் பண்ணாமையே பிச்சுக்கிட்டு போகுது. ஒருத்தவங்க 5 பீஸ் 4 பீஸ் அப்படி எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் எவ்வளோ பீஸ் இருக்குன்னே தெரில. இன்னும் போய் நான் வீடியோ போட்டு நான் போய் பார்த்துட்டு இருக்கிறத அட்லீஸ்ட். யாரு திருட்டு? பகல்லே வர பயமா இருக்கு, நீ நைட்டுக்கு போயிட்டு இங்கிட்டலாம். ரோடு ரன் ஆகாம யாரும் வராதீங்க. சரௌண்டிங்ல இருக்கவங்க வருவாங்க, தெரிஞ்சவங்க வருவாங்க. அப்பா நான் கிளம்புறேன், மெதுவாவா. ஏ எங்கடா போற? பிள்ளைங்களை கூட்டிகிட்டு சாயங்காலம் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு வந்து ஐபிஐயா வந்து வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னெல்லாம் ஓட்டு முடிகிற வரைக்கும் யாரோ ஒருத்தர் இப்படி தான் வந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ வந்து ஐபி வரனால நாங்களும் வந்து நின்று பார்க்கலாம் அப்படின்னு தான் சும்மா வந்து நின்று பார்த்துட்டு இருந்தோம். அருமையனன் வீடியோவே தெரியல. தென்பாண்டி சிங்கம் இம்மண்ணின் மைந்தன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களிடம் வாக்குகள் கேட்க வந்து விட்டார். ஏய் பாப்பா இறங்காத பாப்பா. கொஞ்சம் விலைக்க ஏப்பா கபிலா, கொஞ்சம் விலைக்கு விடுப்பா, கொஞ்சம் விலைக்கு விடுங்க. கொஞ்சம் இப்படி விலகுங்க, இங்கிட்டு வாங்க. போட்டோல எடுக்க வேணாம். பேர் அனுப்பியிருக்கோம். கதையா சரி அண்ணே, இந்த வர்றேன், நான் வர்றேன். இது கொஞ்சம் இந்த ஒரு நிமிஷம். பையன் என்னப்பா அவரை பாவம் ஒரு சேர்ல உட்கார வச்சுப்பாங்களா. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பினது சரியா இல்லைனாலும் என்ன செய்வாங்கன்னா, அடுத்தவங்க கேட்டாங்கன்னா இது என்னக்கா சரியில்லைன்னு சொன்னா அவருமே வந்து மக்கள்கிட்டலாம் பேசிட்டு என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கன்வே பண்ணிவிட்டு கிளம்பிட்டாரு. நாங்களும் வந்து சும்மா நின்று பார்த்துட்டு அப்படியே வந்து அவர் வண்டி கிளம்புனோடனே எல்லோரும் அப்படி அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பிள்ளைங்களுக்கு அடுத்த வந்து நைட் டின்னர்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அவங்களையும் வந்து தூங்க வச்சாச்சு.
இந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் டே எடுத்ததுங்க. அந்த அன்னைக்கு காலையிலே எனக்கு ஒரு 7 o'clock மேலேயே வந்து கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் வந்து ஆரம்பிச்சிருச்சு. நானும் வந்து பிள்ளைங்கள எப்படியாச்சும் ஸ்கூலுக்கு அனுப்பி விடணுமே அப்படின்றக்காண்டி எந்திரிச்சு வந்து சமையல் ஒர்க்கை முடிச்சுட்டு திரும்பி பிள்ளைங்கள வந்து வேன் அத்தை தான் போய் ஏற்றி விட்டாங்க. நான் என்னால் முடியாது நீங்கள் போய் ஏற்றி விடுங்க அப்படின்னு அத்தை வந்து ஏற்றி விட்டாங்க. நானும் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருந்தேன். எனக்கு நான் லாஸ்ட் டைமோட சொல்லியிருந்தேன்லங்க கொஞ்சம் ஸ்டொமக்கில் பிரச்சனை 20 days ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு. அது வந்து 1 month ஆயிடுச்சு. இப்போ திரும்பியுமே ரொட்டீன் அதே ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் இதுக்கு மேலே ரொம்ப டிலே பண்ண வேணாம். அவங்க சொன்ன டேட்டு மீறிடுச்சு. அதாவது வந்து அவங்க முன்னாடியே வந்து 20 days முடிஞ்சோடனே ரீசெக்கப் வர சொன்னாங்க. நான் தான் நல்லாயிருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக விட்டேன். இப்போ திரும்பி அந்த தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு மணி வந்து டியூட்டி முடிச்சுட்டு நேராக அப்படியே அங்கேயே வந்துட்டாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூப்பிட்றதுக்கு. நானும் அவரும் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் ஜூஸை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா மோமோல டிஃபரெண்ட்டாகவே குடிச்சு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நீ வாங்கி கொடுத்ததில் நான் சாப்பிட்டது இல்லை. பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து ஒரு காளான் பேக்கெட் இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வந்து கிளம்பணும். போகிற வழியில் பக்கத்துலேயே ஒரு மீன் கடையை பார்த்துட்டு மணி வந்து நிப்பாட்டினார். சரி நண்டு இருக்கான்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். நண்டு இருந்துச்சு. இன்னும் லாஸ்ட் செட் ஆஃப் கொஞ்சம் கலெக்ஷன் தான் இருந்துச்சு அந்த நண்டும். ஓகே அது இருக்கிறது அப்படியே எடுத்துக்கிட்டேன். நான் போகணுன்னெலாம் சமைக்க முடியாது, தயவுசெய்து என்ன போகணுன்னெலாம் சமைன்னு சொல்லக்கூடாது, நான் ஈவினிங்க்கு நல்லாட்டி நைட்டுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னோன்னு சரி அப்படின்ட்டாரு. 4:30 பஸ்ஸு வந்துடும். பஸ்ஸில் வேறு நான் உட்காந்து ஐடியா கொடுக்குறேன். ஐடியா கொடுத்தாலும் ரெடி பண்ணுறது யாரு? ஆஹா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஹிந்தி கிளாஸ் போயிடுச்சு. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துருக்கு. நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. அப்போ 7 மணிக்கு தான் வருவாள். பிள்ளைங்களும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அம்மாங்க வீட்டில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வந்து சரி நண்டை வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் தேவைப்படுச்சு. உட்காந்து ஃபஸ்ட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நண்டு கிரேவி மேக்ஸிமம் வந்து நான் ஒரே மாதிரி டைப்பில் தான் வந்து கிரேவி டைப்பில் தான் வைப்பேன். குழம்பாவும் வைக்க மாட்டோம், ரொம்ப வறுவல் மாதிரியும் எனக்கு வைக்க தெரியாது. நான் எப்பயுமே ஒரே மாதிரி அந்த ஸ்டைலில் தான் வைப்பேன். அது நண்டு எப்படி வச்சாலும் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்க. பேர் ஆனால் சொல்லியிருக்காங்க அமாவாசை டைம் போய் எடுத்தோம் அப்படின்னா நல்லா பிடிப்பாக இருக்கும், பௌர்ணமி முடிஞ்சு போய் எடுத்தோம் அப்படின்னம்னா வெறும் ஓடுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆனால் எக்ஸாக்டாக கரெக்டான ஒரு விஷயந்தான் நண்டை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா நாங்கள் எடுத்தது ரொம்ப சின்ன சைஸு, கொஞ்சம் மட்டும்தான் அந்த சதைன்றதே இருந்துச்சு. ஓகே பிள்ளைங்க கேட்குறாங்க, அதெல்லாம் மணி ரொம்ப நாள் கழிச்சு தான் கேட்குறாருன்றதுக்காண்டி தான் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நானும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். மணி வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஓகே பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டு நான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து நேற்று என்னால் பெருசாக வீடியோவே எடுக்க முடியல. வந்தோடனே கொஞ்சம் நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால தான் கவர் பண்ண முடியல. இனிமேல்ஸ் வர வீடியோஸ் மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாகவே ஒன் டே ஃபுல்லாக கவர் பண்ணி நானும் வந்து விளாக் கொடுக்குறேன். இப்போ நம்ம பேஜில் டாப் செல்லிங்கில் போயிட்டுருக்கேன். இந்த நைட் ஷூட்டோட ஃபோட்டோஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா அந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பீஸை கூட நாங்கள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் 699 799 அப்படி போயிட்டுருக்கதை நம்ம பேஜில் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச்சிங் ஆஃபராக 549 ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோங்க. இந்த கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப லிமிட்டடான பீசஸ் தான் இப்போ நம்ம கையிலேயே இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு DM பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.